மூன்றாவதாக, சில பட்டண வாசல்கள் நமக்கும் சபைகளுக்கும் எதிராக காணப்படுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18 21 படிச்சீங்கன்னா, ஊருக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்தா பட்டண வாசல்ல கொண்டு வா, பட்டணத்து மூப்பர்களிடத்தில் கொண்டு வா, அவர்கள் நீதி செய்வார்கள், நியாயம் தீர்ப்பார்கள். இதுதான் மோசே காலத்திலிருந்து வழங்கப்பட்டு வருகிற ஒரு செயல்பாடு. வேதத்துல நிறைய இடத்துல இதை படிக்கிறோம். யோபு விஷயத்துல படிக்கிறோம், அந்த ஆபிரகாமுக்கு கல்லறை பூமி கொடுத்த விஷயத்துல படிக்கிறோம். நிறைய இடத்துல பட்டண வாசல்கள்னா இன்றைய நீதிமன்றங்கள், கோர்ட் ஆஃப் லா, அதுதான் அந்த காலத்துல பட்டண வாசல் என்று சொல்லுவது. பட்டண வாசல்களிலே சில வேளை நமக்கு நீதி கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கலாம். சிலருக்கு விரோதமாக சில பொய் வழக்குகள், நீ செய்யாத குற்றத்துக்காக செய்தாய் என்று சொல்லி கிரிமினல் வழக்குகள் மற்றும் பல்வேறு விதமான வழக்குகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். அதனால் சில ஆண்டுகளாக நீங்கள் தலைகுனிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கோர்ட்ல போய் நிக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது, வக்கீல் ஆபீஸ்ல போய் காத்து கிடக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வந்திருக்கிறது. வேதனையும் கண்ணீரும், உன்னுடைய சம்பாத்தியங்கள் வீணிலே செலவு பண்ணப்படுகிறதுமான பரிதாபங்கள் சில விசுவாச மக்களுக்கு, சில ஊழியக்காரர்களுக்கு வந்திருக்கிற காலம் இது. ஆனால் பயப்படாதே, பட்டண வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உனக்காக பட்டண வாசல்களை மேற்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு வழக்காடுகிற ஒரு வக்கீலாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு ஜெயம், உனக்கு நியாயம் செய்ய வைக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் மேல் கரம் வைக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபத்துல வைங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தேவ மக்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுவதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பாதத்தில் அந்தரங்கத்தில் விழுந்தால், நீ கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொண்டால், உன்னை பப்ளிக்ல ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. பிரச்சனை எவ்வளவு கடுமையா இருக்கட்டும், போராட்டம் எவ்வளவு பயங்கரமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட அநீதிகள், நியாயாதிபதிகள் சத்தம் போட மாட்டார்கள், ஆனா சிம்பிளா பேசுவார்கள், சிம்பிளா எழுதி வர ஆர்டரை போட்டுருவார்கள். அது பயங்கரமான வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளிலும் அநியாயங்களை அகற்றி நமக்காய் நீதி செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பொய் சாட்சிகள் உனக்கு விரோதமாய் பலத்து கொண்டிருக்கிறதா? இல்லாத ஆதாரங்கள் எல்லாம் இருப்பதாக இன்றைக்கு ஜோடித்து மேனிபுலேட் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? பயப்படாதே, உன் ஆண்டவர் இயேசு சென்ற பாதை அதுதான். சனகரியும் சங்கம், அந்த யூதருடைய சுப்ரீம் கோர்ட் அதுதான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு நிறுத்திவிட்டு பொய் சாட்சி தேடி கொண்டிருந்தார்கள், பொய் சாட்சி தேடி கொண்டிருந்தார்கள். தீர்ப்பை எழுதி வச்சுக்கிட்டு தீர்ப்பை மெய்ப்பிக்கிறதுக்கு பொய் சாட்சிகளை தேடின யூதர்களுடைய சனகரியும் என்கிற அந்த உச்ச சங்கம். இதுதான் நடக்கும். ஒரு கூட்டத்தினர் உனக்கு எதிராக எழும்பி விட்டார்கள் என்றால் அவர்கள் இப்படித்தான் அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பொய் சாட்சிகள் ஒரு பக்கம் எடுபடல, அவங்க பொய் சாட்சி கிடைக்கல, இயேசுவின் வாயிலிருந்தே பிடித்தார்கள். நீ உன்னை தேவகுமாரன் சொன்ன, அது தேவதூஷணம், அப்படித்தான் கடைசியில் பிடிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு தெரியும், எல்லாம் வெற்றி என்று சொல்லி போனார். 3ஆம் நாளிலே இயேசு மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களுக்கும் ஒரு வெற்றி இருக்கிறது. நாம செத்து அதோடு மண்ணுக்குள்ள போன தெய்வத்தை பின்பற்றவில்லை. ஆண்டவர் இயேசு மரித்து, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை பின்பற்றுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த நீதிமன்றங்களிலும் உனக்கு ஜெயம் வரும். இன்றைக்கு சபைகளுடைய நீதிகள் மறுக்கப்பட்டு சபைகள் பல கஷ்டங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதவளை சபைக்கு கர்த்தர் நீதி செய்கிறார். சியோன் மலைக்கு நீதி செய்வார், நாகக்கோட்டுக்கு நீதி செய்வார், ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தர் நீதி செய்வார். ஆமென். இந்த ஜெயத்தின் ஆண்டில் தானே எல்லா கட்டுகளும் மாறி இந்த பட்டண வாசல்களால் வந்த கட்டுகள் அனைத்தும் உடைக்கப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அந்தந்த சபைகளில் ஜெபிக்கிறீர்கள், இன்னும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். பிரேயர் போர்டுல இருந்தோ இதற்காக ஜெபிக்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்ல, இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு பப்ளிக் ரிலேஷன் டீம் மாவட்ட போதகர் தலைமையில் வச்சிருக்கிறோம்.
அவர்களும் சபை சபையாய் வந்து இந்த பாதிக்கப்பட்ட சபைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகளிடத்தில் போய் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சிகள் ஒன்றும் வீண் போகாது. இந்த ஜெயத்தின் ஆண்டிலே கர்த்தர் பட்டண வாசல்கள் மேல் ஜெயம் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா.